x மைனஸ் 8y ப்ளஸ் 13 0 என்ற நேர்கோட்டிற்கு இணையாகவும் 2,5 என்ற புள்ளி வழி செல்வதுமான நேர்கோட்டினுடைய சமன்பாடு கேட்குறாங்க. 8y ப்ளஸ் 13 0 என்ற நேர்கோட்டிற்கு இணையான நேர்கோடு, ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று இணையினா அவற்றினுடைய தனி உறுப்பு மட்டும் வேறுபட்டு இருக்கும். அதாவது தனி உறுப்பை மட்டும் நம்ம கேன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 8y எக்ஸ் அப்படியே தான் இருக்கும், ஒய்யும் அப்படியே தான் இருக்கும். தனி உறுப்பான 13க்கு பதிலாக இங்கே எண் மட்டும் மாறும். ஈக்குவல் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ தேவையான நேர்கோடு என்னன்னு கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. 2,5 என்ற புள்ளி வழி செல்வதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸுக்கு 2ம் ஒய்க்கு 5ம் இந்த சமன்பாடு மூணாவது தேவையான நேர்கோடினுடைய சமன்பாட்டில் பிரதியிடுறோம். எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 5. 8yன்னு இருக்கனால 8 5ன்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 2 அப்படியே கீழே இருக்குது. 8 5 40 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ப்ளஸ்ஸு மைனஸ் வேறு குறியாக இருக்கனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருடைய குறியை போடுறோம். மைனஸ் 38 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 38 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 38 ஆயிடுது. இப்போ தேவையான நேர்கோடு என்னவா இருக்குது? எக்ஸ் மைனஸ் 8y ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 இருக்கா? இந்த கேனுடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 38ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தேவையான நேர்கோடின் சமன்பாடு எக்ஸ் மைனஸ் 8y ப்ளஸ் 38 ஈக்குவல் டு 0. 7வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பகடை உருட்டப்படும் அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைக்கணும், அதே நேரத்தில் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தகவை கேட்டிருக்காங்க. முதல்ல கூறுவெளி போட்டுக்கிறோம். பகடைன்னா என்னென்ன விழும்? 1லேருந்து 6 வரைக்கும் விழும். நாணயம்னா என்ன விழும்? பூ விழலாம், இல்லை தலை விழலாம். அப்போ 1 விழும்போது பூவும் விழலாம், தலையும் விழலாம். இதே மாதிரி 6 எண்களுக்கும் பூவும் விழலாம், தலையும் விழலாம். அதை தான் கூறுவெளி எழுதியிருக்கோம். 1 பூ 1 தலையிலேருந்து 6 பூ 6 தலை வரைக்கும் எழுதிட்டோம். மொத்தம் 12. இப்போ நமக்கு எதனுடைய நிகழ்தகவு கேட்டிருக்கிறாங்க? நம்ம தேவையான நிகழ்ச்சி ஒற்றை எண்ணாக இருக்கணும், அதே சமயத்தில் தலையாகவும் கிடைக்கணும். அப்போ என்னென்ன கிடைக்கும்? ஏ என்ற நிகழ்ச்சி ஒற்றை எண்ணும் தலையும்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ என்பது என்னவா இருக்குது? 1 தலை, இல்லைன்னா 3ஆம் நம்பர் விழும்போது தலையாக இருக்கணும், இல்லை 5ஆம் நம்பர் விழும்போது தலையாக இருக்கணும். அப்போ 3 நிகழ்ச்சிகள் கிடைக்குது. ஏல 3 நிகழ்ச்சிகள் கிடைக்கிறதுனால என் ஆஃப் ஏனுடைய ஆதி எண் 3ஆக கிடைக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஃபார்முலா. என் ஆஃப் எத்தனை கிடைச்சது? 3. என் ஆஃப் எஸ் 12. அப்போ 3/12, 1 3 3, 4 12, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/4. 6வது கேள்வி, களிமண்ணை கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை என்ன பண்ணுது? அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது. இப்போ கூம்புலேருந்து உருளையாக அந்த குழந்தை மாற்றுச்சுன்னா உருளையினுடைய உயரம் கேட்குறாங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு உருவத்திலேருந்து இன்னொரு உருவம் மாற்றும் போது அவற்றினுடைய கன அளவுகள் சமம்னு நமக்கு தெரியும். அப்போ இங்கே என்ன உருவத்திலேருந்து என்ன உருவம் மாறுது? கூம்புலேருந்து உருளையாக மாறுது. அப்போ கூம்பின் கன அளவும் உருளையின் கன அளவும் சமம். கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 1/3 πr² h. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? πr² h. இதுலேயும் இன்னும் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே ஆரம் உள்ளன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 உருவத்துலேயும் ஆரம் ஒரே மாதிரி தான் இருக்குது, உயரம் மட்டும்தான் மாறுபடுது. அப்போ நம்ம 1π கேன்சல் பண்ணிடலாம். ஆரும் 2 பக்கமும் சமம் அப்படின்னு நான் கொடுத்துட்டனால r² கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ கூம்பின் பக்கம் என்ன இருக்குது? h/3 தான் இருக்குது. உருளையின் பக்கம் h மட்டும்தான் கிடைக்குது. இடது பக்கம் இருக்கிறது கூம்பினுடைய உயரம். கூம்பின் உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் ஹெச்சுக்கு பதிலாக 24 போடுறோம். பை 3, 1 3 3, 8 3 24. அப்போ உருளையின் உயரம் எவ்வளோ கிடைக்குது? 8 சென்டிமீட்டர் கிடைக்குது. 25வது கேள்வி, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய புறப்பரப்பை கேட்குறாங்க. திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பகுதி என்னவா இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அரைக்கோளம் வட்ட வடிவில் இருக்கனால வட்டத்தின் பரப்பு 1386 சதுர மீட்டர். வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், πr² ஈக்குவல் டு 1386. இப்போ திண்ம அரைக்கோளத்தின் புறப்பரப்பை கேட்குறாங்க. அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 3πr². ஒரு πr² 1386ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அது 3ஆல் மட்டும் பெருக்கினாலே போதும். 3ஆல் பெருக்கணும்னா 4158 சதுர மீட்டர் கிடைக்குது. திண்ம அரைக்கோளத்தின் புறப்பரப்பு 4158 சதுர மீட்டர். 24வது கேள்வி முக்கோணவியல் கணக்கிலிருந்து இருக்குது. cos θ by 1 plus sin θ equal to secant θ minus tan θ நிறுவ சொல்லியிருக்காங்க. நம்ம இடது பக்கத்தை எடுத்துகிட்டு வலது பக்கம் கொண்டு வர போகிறோம். இடது பக்கத்தை எடுத்துக்கிறோம். cos θ by 1 plus sin θ. பகுதியில் இருக்கக்கூடிய 1 plus sin θவோட காஞ்சுகேட்டால் தொகுதியும் பகுதியும் பெருக்கிறோம். காஞ்சுகேட்டுனா நடுவில் இருக்க உறுப்பினுடைய குறிமாற்றம். நேர்குறியாக இருந்தால் எதிர்குறியை போடுறோம், எதிர்குறியாக இருந்தால் நேர்குறியை போடுறோம். அப்போ 1 plus sin θக்கு பதிலாக 1 minus sin θவால் தொகுதியும் பகுதியும் பெருக்கிறோம். இப்போ பகுதியில் என்ன ஆகுதுன்னா, இங்கே 2 உறுப்புகளையும் நடுவில் இருக்க குறி மட்டும் மாறி இருக்கா? இதுக்கான ஐடென்டிட்டி என்னென்னா a² மைனஸ் b². ஏன்னா a + b × a - b.
இது ஏ, இது பி, இது ஏ, இது பி. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதை தான் இந்த பகுதியில் என்ன பண்ணியிருக்கோம், 1 ஸ்கொயர் மைனஸ் பி ஆன சைன் டீட்டா ஸ்கொயர்னு எழுதியிருக்கிறோம். தொகுதியில் காஸ் டீட்டா இன்ட்டு இது அப்படியே எழுதிக்கிறோம். ஏன்னா பின்ன எண்களின் பெருக்களுக்கு என்ன, தொகுதியும் பெருக்கி தொகுதியிலே போடுறோம், பகுதியும் பெருக்கி பகுதியிலே போடுறோம். இப்போ நமக்கு முற்றொருமை என்ன தெரியும்னா, காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இங்கே நமக்கு என்ன இருக்குது, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும், காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு ஆகிடும். அப்போ அந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம், நம்ம காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கிறோம். ஒரு காஸ் டீட்டாவை கேன்சல் பண்ணிடுறோம். 1 மைனஸ் சைன் டீட்டா தொகுதியில் அப்படியே இருக்குது. ஒரு காஸ் டீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு காஸ் டீட்டா மட்டும் பகுதியில் வந்துச்சு. இது ரெண்டுக்குமே காஸ் டீட்டா போதுன்றனால ரெண்டையும் தனித்தனி பின்னமாக எழுதுகிறோம். 1 பை காஸ் டீட்டா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா மைனஸ் 1 பை காஸ் டீட்டா. காஸ் டீட்டாவினுடைய தலைகீழ் என்ன, சீக்கன் டீட்டா. சைன் டீட்டா பை காஸ் டீட்டா இதனுடைய வகுத்தல் என்னது, டான் டீட்டா. இதுதான் நமக்கு ஆர்ஹெச்எஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்தோம், காஸ் டீட்டா பை 1 ப்ளஸ் சைன் டீட்டான்னு. நமக்கு ஆர்ஹெச்எஸ் ஆன சீக்கன் டீட்டா மைனஸ் டான் டீட்டா கிடச்சிருச்சு. மூணாவது கேள்வி, 3,-2 மற்றும் 12,4 ஆகிய புள்ளிகள் வழியாக P என்ற நேர்கோடும். இப்போ P என்ற நேர்கோடு இந்த 2 புள்ளி வழியாக செல்குது. 6,-2 12,2 என்ற புள்ளிகள் வழியாக Q என்ற நேர்கோடு. இப்போ 2 நேர்கோடுகள் இருக்குது. ஒன்று நேர்கோடு P, இன்னொன்று நேர்கோடு Q. இது ரெண்டும் இணையான்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம இணையினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், அவற்றினுடைய சாய்வுகள் சமமாக இல்லையான்னு செக் பண்ணணும். சமமாக இருந்தால் அந்த நேர்கோடுகள் வந்து இணை. சாய்வுகள் சமமாக வரலைன்னா நேர்கோடுகள் இணை அல்லன்னு முடிச்சிடலாம். அப்போ இந்த பீன்ற புள்ளி, இந்த 2 பீன்ற கோட்டினுடைய சாய்வை போடுறோம், கியூன்றதுக்கு சாய்வு போடுறோம். அப்போ 2 சாய்வு கண்டுபிடிக்கிறோம். நேர்கோடு பி என்னென்ன புள்ளிகள் வழியாக போகுது, 3,-2 12,4 வழியாக போகுது. அப்போ 2 புள்ளிகள் இருந்தால் சாய்வுக்கான ஃபார்முலா y2 - y1 by x2 - x1. y2ன்றது 4 மைனஸ் 2ன்றனால இங்கே ப்ளஸ் 2 ஆயிடுச்சு. பகுதியில் x2 - x1 12 - 3 ஆயிடுச்சு. 4 2 6, 12லேருந்து 3 கழிச்சா 9. ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாட்டில் வருன்றனால 2 3 6 3 9. முதல் Pன்ற நேர்கோட்டினுடைய சாய்வு 2/3. இதே மாதிரி Qன்ற நேர்கோட்டுக்கு போகிறோம். 6,-2 என்ற புள்ளி வழியாகவும் 12,2 என்ற புள்ளி வழியாகவும் பாஸ் ஆகிறதுனால இதுக்கான அதே சாய்வு ஃபார்முலாவே தான். y2 - y1 தொகுதியில் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 2 + 2 ஆயிடுச்சு. பகுதிக்கு வரோம். 12 - 6 2 கூட்டினோம்னா 4 ஆயிடுச்சு. 12லேருந்து 6 கழிச்சு 6 ஆயிடுச்சு. இது பொதுவாக 2ஆம் வாய்ப்பாட்டில் வரனால 2 2 4 3 2 6. Pன்ற நேர்கோட்டுக்கும் சாய்வு 2/3, Qன்ற நேர்கோட்டுக்கும் சாய்வு 2/3. சாய்வுகள் சமம் அப்படின்றனால Pன்ற நேர்கோடும் Qன்ற நேர்கோடும் ஒன்றுக்கொன்று இணை. 22வது கேள்வி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். -6,1 மற்றும் -3,2 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க. சாய்வுக்கிற ஃபார்முலா நமக்கே தெரியும். y2 - y1 by x2 - x1. y2 2 -1 by x2ன்றது என்னக்குது -3, x1ன்றது -6. மைனஸ் ப்ளஸ் 6 ஆயிடுச்சு. 2லேருந்து 1 கழிக்கிறோம். 1 வேறு குறியாக இருக்கனால கழித்து பெரிய நம்பருடைய குறியை போடுறோம் 3. அப்போ இந்த கோட்டினுடைய சாய்வு என்ன இருக்குது, m = 1/3. 21வது கேள்வி வேறு ஒன்றும் இல்லை. பித்தாகரஸ் தேற்றத்தை மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. தேற்றம் எழுதுக்குன்னு சொன்னால் நம்ம கூற்றை மட்டும் எழுதினாலே போதும். கூற்று என்னது பித்தாகரஸ் தேற்றத்துக்கு, ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அது கேள்வி, ஒரு முக்கோணம் ஏபிசின்னு இருக்குது. அதில் கோணம் ஏயின் உட்புற இருசம வெட்டி, உட்புறத்தில் கோணம் ஏவை 2ஆக பிரிச்சிச்சுன்னா, அதுவும் சமமாக பிரிச்சிச்சுன்னா அந்த இருசம வெட்டிக்கு ஏடின்னு பேருன்னு கொடுத்துருக்குறாங்க. பிடியோட நீளம் 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. டிசியோட நீளம் 3 சென்டிமீட்டர், ஏபியோட நீளம் 6 சென்டிமீட்டர் இருந்தால் ஏசியே கேட்குறாங்க. நம்ம தான் படம் போட்டுக்கிறோம். முக்கோணம் ஏபிசி போட்டுக்கிறோம். ஏல உட்புற இருசம வெட்டி, ஏன்ற கோணம் உட்புறத்தில் 2ஆக பிரிக்குது. இந்த 2 கோணமும் சம கோணங்கள். அப்படி 2ஆக பிரிச்சிச்சுன்னா இந்த நேர்கோட்டு இருசம வெட்டி கோட்டுக்கு பேர் ஏடின்னு அவங்களே கொடுத்தனால ஏடி போட்டாச்சு. ஏபி பக்கம் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. பிடி பக்கம் 4 சென்டிமீட்டர், டிசி பக்கம் 3 சென்டிமீட்டர். இந்த ஏசி தான் கேட்குறாங்க, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கோண இருசம வெட்டி தேற்றத்தின்படி AB/BD = AC/CD. AB/BD = AC/CD. ABன்றது எவ்வளோ, 6. 6/4. 6/4 = AC x/3. எக்ஸ் தான் நமக்கு வேணும். அதனால இந்த 3 அந்த பக்கம் போயிருக்கிறோம். 6 3 18. 18/4. 18/4. 2ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா 9 2 18, 2 2 4, 9/2. 9 2ஆல் வகுத்தோம்னா 4.5 சென்டிமீட்டர். அப்போ ஏசியின் நீளம் எவ்வளோ, 4.5 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர். 19வது கேள்வி, ஏன்னு ஒரு அணியை கொடுத்துருக்குறாங்க. இந்த அணியினுடைய A டிரான்ஸ்ஃபர்ஸ் ஹோல் டிரான்ஸ்ஃபர்ஸ் = AN என்பதை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்ஸ் என்பதுனா நிறை நிரல் மாற்று அணி.
முதல்ல ஏன்ற அணி அப்படியே எழுதிக்கிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபர்ஸ் போடுறோம், அதாவது ஒரு தடவை நிறைய நிரலாக மாற்றுறோம். நிறைன்றது கிடைமட்டமாக இருக்கிறது, நிரல்ன்றது செங்குத்தாக இருக்குது. நிறை கிடைமட்டமாக இருக்கிற இந்த 3 நிறையும் இப்படி எழுதிட்டோம்னா ஏ டிரான்ஸ்ஃபர்ஸ், நிரலாக மாற்றி எழுதிட்டோம்னா ஏ டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ ஏ டிரான்ஸ்ஃபர்ஸ் ஹோல் டிரான்ஸ்ஃபர்ஸ், ஏ டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைச்சதை மறுபடியும் நிறைய நிரல் மாற்ற அணி பண்ணணும். இந்த முதல் நிறைய முதல் நிரலாகவும், இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலாகவும், மூணாவது நிறைய மூணாவது நிரலாகவும் எழுதிட்டு பார்க்குறோம். கேள்வியில் இருக்கக்கூடிய அதே ஏன்ற அணியே கிடச்சிருக்குது. அதனால் ஏ டிரான்ஸ்ஃபர்ஸ் ஹோல் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஈக்குவல் டு ஏ என்பது சரிபார்க்கப்பட்டது. 18வது கேள்வி கூடுதல் காண்கன்னு கொடுத்துருக்குறாங்க. 2, 4, 6ன்னு அப்படியே 80 வரைக்கும் கூட்ட சொல்லியிருக்கிறாங்க. கூடுதல்ன்றனால சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னு எழுதிக்கிறோம். கூடுதல் எல்லாமே நம்ம பார்க்குற 2ஆம் வாய்ப்பாடாக இருக்குது. அதனால் எல்லாத்துலேருந்து 2 பொதுவாக எடுத்துக்கிறோம். அப்போ 1 2 2 2 2 4 3 2 6 42 80. இது 1லேருந்து ஆரம்பித்து இயலெண்களாக இருந்துச்சுன்னா இயலெண்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? n × n+1/2. இந்த 2 அப்படியே இருக்குது. 1லேருந்து 40 வரைக்கும் ஈலன்கள் இருக்குன்னா எத்தனை ஈலன்கள் இருக்கும்? 40 ஈலன்கள் இருக்கும். அப்போ எண்ணுக்கு பதிலாக 40. 40 பெருக்கல் 40 + 1/2. இந்த 2ஐயும் அடிச்சிடுறோம். அப்போ மீதி 40 பெருக்கல் 41. 1 4 4 4 16 0 பின்னாடி போட்டுக்கிறோம். அப்போ 40 உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோ? 1640. 7வது கேள்வி an nth டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n² - 2ன்ற ஒரு தொடர் வரிசை இருந்துச்சுன்னா முதல் 4 உறுப்புகளை காண்க. முதல் 4 உறுப்புனா முதலாவது உறுப்பு A1 இருக்கணும், ரெண்டாவது உறுப்பு A2 இருக்கணும், மூணாவது உறுப்பு A3 இருக்கணும், நாலாவது உறுப்பு A4 இருக்கணும். அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக 1 2 3 4ன்னு போட்டோம்னா முதல் 4 உறுப்புகள் கிடச்சிருது. இதில் பிரதியிடுறோம், அவ்வளோதான். A1 n² இருக்குது, அதனால் 1² -2. 1² ஓர் 1 1 1 - 2 வேறு வேறு குறியாக இருக்கனால கழிச்சிட்டு பெரிய நம்பருடைய குறியை போடுறோம். A1 முதல் உறுப்பு -1 கிடைக்குது. எண்ணுக்கு பதிலாக ரெண்டாவது போட்டோம், 2ன்னு போட்டோம்னா ரெண்டாவது உறுப்பு கிடச்சிடும். அப்போ A2 = 2² n²ன்றனால 2² - 2 2 2 4 4லேருந்து 2 கழிக்கிற 2 கிடச்சிச்சு. அதான் ரெண்டாவது உறுப்பு. இப்போ மூணாவது உறுப்பு வேணும்னு என்ன பண்ணோம்? எண்ணுக்கு பதிலாக 3 போடுறோம். அப்போ 3² - 2 3 9 - 2 7 கிடச்சிது. நாலாவது உறுப்புன்றனால 4² போடுறோம். 4 16 16 - 2 14 கிடச்சிருச்சு. A1ன்றது -1, A2ன்றது 2, A3ன்றது 7, A4ன்றது 14. இந்த 4 உறுப்புகள் தான் கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையின் முதல் 4 உறுப்புகளாகும். 10⁴ x மட்டு 19ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எக்ஸனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. இந்த 10⁴ என்ன பண்ணிக்கிறோம்? 10⁻2 மொத்த அடுக்கு 2ன்னு மாற்றிக்கிறோம். 10⁻2ன்னு நமக்கு என்ன தெரியும்? 10 × 10 100. முதல்ல 10² நம்ம பார்க்குறோம். அதாவது 100க்கு மட்டு 19னா 19ஆல் வகுக்கிறோம். நமக்கு எவ்வளோ கிடச்சிருது? 5 மீதி கிடச்சிருது. அப்போ இங்கே இந்த இடம் வர்றது தான் மீதி. அப்போ மீதி 5 கிடச்சிருச்சு. அப்போ 10²க்கு 5ன்னா 10² ஹோல் ஸ்கொயர் இருக்குது அந்த கேள்வியில். அப்போ 10² ஹோல் ஸ்கொயர் இருக்குதுன்னா அப்போ இங்கேயும் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். 5² ஆயிடுச்சு. 5 எவ்வளோ? 25. மறுபடியும் 19 விட பெருசாக இருக்கனால இந்த 25 19ஆல் மீண்டும் வகுக்கிறோம். ஓர் 19 19 மீதி எவ்வளோ வந்துச்சு? 6. அப்போ இந்த இடம் மீதி போட்டோம்னா இந்த இடம் தான் என்னவா இருக்குது? எக்ஸாக இருக்குது. அப்போ எக்ஸுன்றது எவ்வளோ? 6. ஒரு கணம் கொடுத்துருக்காங்க 1 3 5. பின்ற கணத்தில் 2 3 2 உறுப்புகள் இருக்குது. n(a) × b n(a) = n(b) சமம்னு நம்ம காட்ட சொல்லியிருக்காங்க. முதல்ல ஏன்ற கணத்தில் 1 3 5 இருக்குது. n(a) ஏயின் ஆதி எண் நம்பர் ஆஃப் ஏ எத்தனை இருக்குது? 3 இருக்குது. பியில் எத்தனை இருக்குது? என்னென்ன இருக்குது? 2 3 இருக்குது. எத்தனை உறுப்புகள் இருக்குது? n(b) 2. இப்போ a × b a × bனா என்ன? ஏ அணி ஏ கணம் பி கணத்தினுடைய கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்ன செய்யணும்? வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதணும். இந்த 1ன்ற உறுப்பு எடுத்துகிட்டு இந்த 2 உறுப்பு கூடையும் ஜோடி போடணும். 3ன்ற உறுப்பு எடுத்துகிட்டு இந்த 2 கூடையும் ஜோடி போடணும். 5ன்றதை எடுத்துகிட்டு இந்த 2 கூடையும் ஜோடி போடுறோம். அப்போ a × b இந்த உறுப்புகள் எல்லாம் கிடச்சிருது. அப்போ n(a) × b நம்பர் ஆஃப் a × b a × bனுடைய ஆதி எண் மொத்தம் எத்தனை இருக்குது? 6 கிடச்சிருக்குது. இப்போ 1 2 3 இது 3லேருந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். n(a) × b எத்தனை கிடச்சிருச்சு? 6ன்னு கிடச்சிருச்சு. n(a)ன்றது 3, n(b)ன்றது 2. 3 2ஐயும் பெருக்கணும்னா 6. அதனால் n(a) × b = n(a) × n(b).